ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நம்ம நாகர்கோவில் எடுத்து கோட்டாரில் நமக்கு எடலாக்குடின்னு சொல்லுவாங்க. அதாவது எடலாக்குடியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு ஒரு 7 தெரு இருக்குது. இந்த 7 தெருவில் தான் ஒரு தெருவில் தான் இந்த வீடு நமக்கு இருக்குங்க. இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சென்ட் இருக்குங்க. 4 சென்டில் தான் இந்த வீடை 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நமக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பள்ளிவாசலாம் இருக்குது. நிறைய பேர் பெரும்பாலும் கேட்குறது என்னென்னா, எனக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் எனக்கு வீடு வேணும் அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் எனக்கு இந்த கோட்டாரில் 7 தெரு இருக்குது, 7 தெருவில் எந்த தெருவில் வீடு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து கூட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வீட்டோட ஃப்ரண்டில் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு 2 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதே போல் இது சொந்தத்துக்காக அவங்களுக்குன்னே சொந்தத்துக்கே பார்த்து கட்டின வீடுங்க. அதாவது ஜன்னலாக இருக்கட்டும், ஒரு நிலையாக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், அதே போல் ஜன்னல் கம்பிகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கேஜி கூடின இது தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு பார்த்து கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கு ஒரு பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது. அதே போல் நமக்கு ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. 2 கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு வீட்டோட பேக்லேயும் நமக்கு நிறைய தாராளமாக பரிமாறிய மாதிரி நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு பேக்லேயும் ஒரு பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. இது வீட்டு வெளிச்சத்துக்காக சென்டரில் கொடுத்துருக்காங்க. கோட்டார் எடலாக்குடி பக்கம் வீடு பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான வீடுங்க. இப்படி ஒரு வீடு நீங்கள் அதாவது புது வீடாட்டு நீங்கள் எடலாக்குடி ஊருக்குள்ளே பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த 7 தெருவில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி எல்லாமே கொடுப்போம். அதாவது இதில் இருக்க கோப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்க கோப்பைகள் எல்லாமே நல்ல விலை உயர்ந்த இது தான் வச்சுருக்குறாங்க. எல்லாமே அவங்களுக்குன்னு சொந்தத்துக்குன்னு பார்த்து வச்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதே போல் இது பார்க்குறீங்க, இது வந்து 4வது பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஒரு பெட்ரூம் மட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்டில் உள்ள சிட் அவுட்டு. இந்த ஃப்ரண்ட் சிட் அவுட்டில் இருந்து பார்த்தாலே நம்ம எடலாக்குடி ரோட்டில் போகக்கூடிய, அதாவது சுசீந்திரம் போகக்கூடியது, சுசீந்திரத்துலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய மெயின் ரோட்டில் கார் வண்டிகள் போகிறது தான் பார்க்குறீங்க. அதில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அழகான வீடுங்க. கோட்டாது தெருவில், அதுவும் பள்ளிவாசல் பக்கத்தில் இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய வீடாக இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சோஃபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,50,00,000 கேட்குறாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவையாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.